என்ன நம்ம வீட்டுக்கு தான் வர்றாங்க போல இருக்கு. சரி நீ வீட்டுக்குள்ளமா. எங்க போறோம் கேட்டியா? இங்கதான். இங்கதானா? ஆறு வரல் ஆறுமுகா வாய்ச்சது போதும் நிறுத்தியா. ஐயோ ஐயோ பாக்குறதுக்கு நல்ல மனுஷனா இருக்காரு. இவரை ஒண்ணும் பண்ணிடாதீங்க, வேற வீடு பாப்போம். யோ வாயை மூடிட்டு சுமாரியா. நாராயணா, வீடு தேடி வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிடுறதா மரியாதை. இல்ல போங்கன்னு சொல்லி பாருங்க, நாங்க போயிருவோமா என்ன? எனக்கு ஒண்ணுமே புரியல. நாங்க என்ன புரிஞ்சா வந்திருக்கோம்? யோ சுமாரியா. நாராயணா, உள்ள போனா எல்லாம் புரியுது. வாங்க வாங்க வாங்க. சரி வாங்க. உள்ள என்னங்க நடக்குது? என்னங்க விஷயம்? கூழு காய்ச்சி ஊத்துறாங்களா? வாங்குறதுக்காக வந்து பாத்திரம் கொண்டு வரலீங்களா? ஒண்ணுருவேன். வாங்க வாங்க வாங்க. என்ன அது ஒண்ணுமே புரியலையே. என்ன கிழிஞ்ச பாய் யோசிக்கிறீங்களா? கேஸ் ஜெயிச்சா புது பாய் வாங்கிடுறது. உட்காருங்க. அப்படி உட்காரு. உட்காருங்கம்மா. உட்காரு. நீங்க உட்காருங்க சம்பந்தி. உட்காருங்க. என்னது சம்பந்தி தான். உட்காரு. நல்லா தூக்குமா. அதுக்கு முன்னாடி வீட்டுல புட்டு தின்னுட்டு வந்து உட்கார்றேன். வாயா இது. இதுக்கு தரையிலே உட்காந்துருக்கலாம். வாங்க. தேங்காய் தட்டு 40. இது தேர்வுன்னு நினைக்கிறேன். கழுத்துல தாலி இருக்கு, நம்ம இடுப்புல கட்டுவோம். இவர்தான் முத்துமாணிக்கம் வலிவலம் ஜமீன் எங்க அத்தா. அது ஜமீனி எங்க அக்கா. எத்தனை ஏக்கர்னு சொல்ற? என்ன ஒரு 250 ஏக்கருக்கு சொந்தக்காரங்க. எனக்கு ஒரே பையன், பேர் ராமகிருஷ்ணன். உங்க பொண்ண என் பையனுக்கு நிச்சயம் பண்ணுங்கிற முடிவோட வந்திருக்கேன். என்னங்க இவ்வளவு பெரிய விஷயத்த சாதாரணமா சொல்லிட்டீங்க. வீட்டுக்கு வந்தவங்களை உட்கார வைக்கிறதுக்கு என்கிட்ட நல்ல பாய் கூட இல்ல. இத பாருங்க, எனக்கு இருக்கிறதோ 250 ஏக்கர் நிலம். அடுத்த மாசம் நீங்க 500 ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரனாக போறீங்க. அதுக்கப்புறம் வந்து பொண்ணு கேட்டா கொடுப்பீங்களோ கொடுக்க மாட்டீங்களோ தான் நான் முந்திக்கிட்டேன். கோர்ட்ல இருக்கிற கேஸ் கர்ப்பத்துல இருக்கிற குழந்தை மாதிரி. ஆனா பெண்ணான்னு சொல்ல முடியாதே. கேஸ் ஜெயிக்குமோ ஜெயிக்காதான்னு கவலைப்படுறீங்களா? வழுக்க விழுந்தவன் தாங்க கவலை பண்ணும். முடி வளருமா வளராதான்னு. மொட்டை அடிச்சவன் கவலைப்படவே கூடாது. உங்களுக்கு இப்ப மொட்டை தானே அடிச்சிருக்காங்க. ஒரு மாசத்துல கழுத முடி வளர்ந்துற போது. அப்படியே கழுத முடி வளர்ந்ததுக்கு அப்புறம் நாங்க மொட்டை அடிச்சிருவோம். கணக்கு இல்லைங்க, கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பதிக்கு போய் மொட்டை அடிக்கிறதா வேண்டிக்கிறது இல்லையா? அதை சொன்னேன். எதுக்கு என் பொண்ண ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். மொட்டை அடிக்கிறதுக்கா? நீங்க வேற. ஏற்கனவே பையனும் பொண்ணும் பல வார்த்தை பேசியாச்சு. நாங்க குலங்கோத்திரம் பார்த்து பொண்ணெடுக்க வரல. அவங்க 2 பேருக்குள்ள அன்பை பார்த்து தான் சம்பந்தம் பேச வந்திருக்கோம். ஆமாமா, நேரமாவது. தட்டாம தட்ட வாங்கிக்கிங்க. சிரிக்கிறாரு, ஒத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். வாங்கிக்கிங்க. ஐயா வீட்டுல சம்பந்தம் பேசிட்டீங்களா? இனிமே நீங்க என்ன இப்பவே அழுகிறாரு? போக போக கதறுவாருன்னு நினைக்கிறேன். உன்னைய ரமிச்சிட்டாரு. வா லட்சுமி. ஐயோ மன்னிச்சிருங்க, பழக்க தோஷத்துல வேண்டுட்டேன். பரவாயில்ல, முதல்ல ஒத்தியடு. உடவையால இல்ல, உதட்டால. லட்சுமி, இந்த பால்வடியில முகத்தை பார்த்து கூடவா உனக்கு பரிதாபம் வரல? வா வா. ஐயோ சக்கரை போட மறந்துட்டேன். இப்படியா? பார்க்கலாம். அத்தை அத்தை, பால் எங்க இருக்கு அத்தை? நான் காஃபி போடுறேன். இந்தாம்மா, காஃபி ரெடியா போட்டு வச்சிருக்கேன், எடுத்துட்டு போமா. இதுல நான் செய்ய மாட்டேனா? உங்களுக்கு எதுக்கு அத்தை வீண் சிரமம்? இதுல என்ன சிரமம்? இத பாருமா, நீ வேலை பத்தினாதான் எனக்கு சிரமம். இனிமே உன் புருஷனை கவனிச்சுக்க வேண்டியதான் உன் வேலை. இந்தாடா போடா கண்ணு. அடி ஆத்தி, அங்க பாருங்கடி. ஏய், நீ எப்படி சாப்பாடு கொண்டு வந்த? அம்மா வீட்ல இல்லையா? அத்தை வீட்டுல தான் இருக்காங்க. அவங்க அசந்த நேரத்துல கண்ணுல மண்ணை தூவிட்டு வந்துட்டேன். ஓஹோ, அப்ப அம்மா கண்ணை கசக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லு. கசக்கிட்டு இருக்காங்களோ இல்ல கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்காங்களோ?
எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. நமக்கு கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆச்சு. ஒரு நாளாவது என் கையால உங்களுக்கு பரிமாற முடிஞ்சிருக்கா? துண்ட கொண்டாங்க. இத பாருங்க, அடக்கி ஆள்ற மாமியாரா இருந்தா போராடி விடுதலை வாங்கிக்கலாம். அன்பால கட்டி போட்டிருக்காங்களே, கட்ட அவுக்கவும் முடியல, அதுக்காக என் உரிமைகளை விட்டு கொடுக்கவும் முடியல. புருஷனுக்கு சோறு போடாதவள ஒரு பொண்டாட்டியா? ச்சே, நீங்க உட்காருங்க. அக்கா அங்க பாருங்களேன். ஏய் லட்சுமி, என்னாச்சு? ஏய் என்னாச்சு? கேக்குறேன்ல லட்சுமி, என்னாச்சு லட்சுமி? என்னம்மா கைய காட்டு. என்னாச்சு பாட்டி? என்ன தம்பி செய்யறதையும் செஞ்சுட்டு என்னையே கேக்குறிய? ஐயோ எனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் ஒண்ணும் பண்ணல. பொண்ணு வாந்தி எடுக்குது தெரியலையா? அவர்தான் ஒண்ணும் பண்ணலைன்னு சொல்றாருல, அவரையும் இப்படி தொந்தரவு பண்றீங்க? அட முழுகாம இருக்குதுப்பா. முழுகாம இருக்காங்கன்னா குளிச்சுட்டு வர சொல்லுங்க. கர்ப்பமா இருக்குதுப்பா. ஓ, கர்ப்பம்னா இதுவா? கில்லாடி பாணி. நீ கல்யாணம் பண்ணிருந்தா தானே தெரியும். நானா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறேன். இந்த ஊர்ல உள்ள பொண்ணுங்க எல்லாம் கேட்டு பார்த்துட்டேன், ஒருத்தர் முடியாதுட்டாங்க. இங்க நிக்கிறதெல்லாம் நான் கேட்ட பொண்ணுங்க தான். ஐயோ, என்ன பத்தியே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயத்தை உடனடியா பண்ண பத்த வச்சு ஆகணும். அதாச்சு இது சொல்லி ஆகணும். நாராயணா நாராயணா. ஏண்டா கூறு கட்டவனே, உனக்கு அறிவு இருக்கா? முழுகாம இருக்கிற பொண்ணை இப்படி வண்டியில வச்சு குலுக்கி கூட்டிட்டு வர்றையே. புள்ள பிறக்கிற வரைக்கும் பூ போல பொண்ணு போல பாத்துக்கணும்டா. வாமா. நடக்கும் போது கூட பார்த்து நடக்கணும் தம்பி. காலு தரையில படக்கூடாது. கால் தரையில படலாம். சரி பார்த்து. நீங்க குழுங்க போங்க. இவன் குழுங்கலாம். யாரும் குழுங்க கூடாது. யாரா இருந்தா என்ன, நம்ம குழுங்குவோம். நமக்கு கர்ப்பமா என்ன? பாத்து வாமா. மெதுவா மெதுவா உட்கார். வடிவே, குழந்தைக்கு வேர்க்குது பாரு. விசிறி விடு. இப்படி வேர்க்குதே. சரி. ஓ, மடி என்ன சாப்பிடுற? ஆப்பிள் சாப்பிடுறியா, ஆரஞ்சு சாப்பிடுறியா, குங்குமப்பூ சாப்பிடுறியா? விபூதி சாப்பிடுறீங்களா? கணக்கு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அத்தை. அதெல்லாம் சாப்பிடுமா, அப்பதான் பிறக்கிற குழந்தை கொழு கொழுன்னு குண்டா பிறக்கும். என்னங்க நீங்க? இதுக்கெல்லாம் காரணம் அவரை கேட்காமலே இருக்கீங்களே. நீங்க என்ன சாப்பிடுறீங்க? நேந்திர பழம் சாப்பிடுறீங்களா? தர்பூசணி பழம் சாப்பிடுறீங்களா? சும்மா இருங்க. இந்த சுத்தி போடு. நார கண்ணு, கொக்கு கண்ணு, குமரிமுத்து கண்ணு, நல்ல கண்ணு, நல்ல கண்ணு. ஊரு கண்ணு ஒன்னா பட்டிருக்கு. தமா மாமியாவ மருமக துப்புனா தப்புங்க. கையில துப்பலாம். அப்ப துப்புங்க. நாராயணா. மெதுவா பாத்து. அவ்வளவு திருஷ்டி. தள்ளுங்க தள்ளுங்க. உனக்கு எனக்கு வரல, பொம்பளைங்க தான் வருமா? நாராயணா. இது என்னது இல்ல? உங்க பூர்வீக சொத்து. வாயா. இதை தவிர எனக்கு ஏது சொத்து? பாத்தியா, இப்போ என்னை விட உனக்கு தான் இந்த வீட்டுல மதிப்பு ஜாஸ்தியா போச்சு. வெக்கத்தை பாரு. அண்ணே வாங்கண்ணே, பான் கூடையெல்லாம் இருக்கு, வாங்கண்ணே. வாங்க சார், நம்ம கடையை வந்து பாருங்க. வாங்க வாங்க சார். அண்ணே வாங்கண்ணே வாங்க. டேபிள் கார்டு பாக்குறீங்களா? அப்புறம் வேற என்ன வேணும்? பாருங்க புடவை இருக்கு, பாருங்க. என்ன வேணும் சொல்லுங்க. நமக்கு வேண்டியது இல்லப்பா. அண்ணா வாங்க. சார் என்ன சார் பாக்குறீங்க? ஒண்ணும் இல்லப்பா. ஒண்ணுமில்லாததுக்கு ஏன் சார் கடை கடையா ஏறி இறங்குறீங்க? என்ன வேணும்னு சொன்னா தானே சார் தெரியும். இந்த பொண்ணு முழுகாது இருக்குது, அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல பொருளா வாங்கி கொடுக்கலாமேன்னு பாக்குறேன். சார் என்கிட்ட ஒரு அழகான பொம்மை இருக்கு சார், பாரின் பொம்மை. அது நடக்கும், பேசும், எல்லாம் செய்யும் சார். பாக்குறீங்களா சார்? இன்னும் 2 இடம் வாங்க சார், வந்து பாருங்க சார். பார்த்துட்டு சொல்லுங்க சார். வாங்க சார், முதல்ல பாருங்க சார். வாங்க சார், வாங்க வாங்க. பாய், இந்த சிங்கப்பூர் பொம்மையை எடுங்க. தம்பி எடுப்பா. பாத்தீங்களா சார், இதான் அந்த பொம்மை. நல்லா இருக்கு. வாங்க சார், இப்படி வந்து பாருங்க. வாங்க. பாத்தீங்களா சார்? நடக்குதே. இது என்ன இப்ப பாருங்க சார், இப்ப பாருங்க, வாயே பாருங்க, பேசும். ஹலோ, எப்படி சார்? அடடடடடட, ரொம்ப ஆச்சரியமா இருக்கப்பா இது. இப்ப நீங்க பேசுங்க, பேசும். ஹலோ. ஐயோ, அடடடடடட, ஏப்பா இது என்ன விலை? 2000 ரூபாய் சார். 2000 ரூபாயா? அவ்வளவு கொடுக்க என்னால முடியாதப்பா, நான் வர்றேன். சார் சார் நில்லுங்க, வாங்க. என்ன விலை கேக்குறீங்க கேளுங்க. என்கிட்ட இருக்கிறது 1000 ரூபாய் தான்ப்பா. ரொம்ப கம்மியாச்சே சார். அதுக்கு மேல கொடுக்கறதுக்கு என்கிட்ட பணம் இல்லையே. சரி பரவாயில்ல, கொடுங்க சார். அடடே, வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க, உட்காருங்க. வடிவு, வடிவு, ஓடியா. யார் வந்திருக்கா பாரு. ஏமா லட்சுமி, எம்மாடி இங்க வாமா. டேய் ராமு, இங்க வாடா. யார் வந்திருக்கா பாரு. அடடே, வாங்க சம்பந்தி, வாங்க. எப்போ வந்தீங்க? இப்ப நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. ஏண்டி இப்படியே பேசி அமிச்சலான்னு பாக்குறியா? காபி கொண்டாடி போடி. இதோ கொண்டு வரேங்க.
பாத்தீங்களா? அவசரத்துல சௌக்கியமான ஒரு வார்த்தை கேட்க மறந்துட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க சம்பந்தி. அதனால என்னங்க? அப்பா வாங்கப்பா. வாமா. எம்மாடி, அப்பா கிட்ட பேசிட்டு இருமா. சம்பந்தி, ஒரு 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். நல்லது, போயிட்டு வாங்க. நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கம்மா. நீ நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேன்ப்பா. உன்னை இங்க எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கிறாங்களா? இந்த வீட்ல எனக்கு என்னப்பா குறைச்சல்? எல்லாருமே என்ன ஓஹோன்னு கவனிச்சுக்கிறாங்க. லட்சுமி, நான் தாத்தாவாக போறேன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இந்த மாதிரி நேரத்துல உனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்னால முடிஞ்சது இதுதான்மா. பொம்மை ரொம்ப நல்லா இருக்குப்பா. நிறைய விலையா இருக்குமே. இதுக்கெல்லாம் ஏதுப்பா பணம்? விரல என்னப்பா கட்டு? இது ஒண்ணும் இல்லம்மா. மோதிரம் தான் பொம்மையா மாறுச்சு. சரி, அது கிடக்கட்டு விடுமா. இந்த பொம்மைய பாரு, இது பேசும், நடக்கும். இப்ப பாரு. பாத்தியாம்மா எப்படி நடக்குது பாத்தியா? ரொம்ப நல்லா இருக்குப்பா. வாங்க சம்பந்தி. என்னது என்னங்க இது? நேற்றுக்கு தான் வாந்தி எடுத்தாங்க, இன்னைக்கு குழந்தை பிறந்துருச்சு. யோ, பொம்மையா அது? கண்ணாடி மாட்டு. ஆமா, பொம்மை தான் நடக்குது. இப்ப பேசும் பாரு. வாங்க சம்பந்தி. ஆமாங்க, வாங்க. வணக்கம் மாமா. வணக்கம் வணக்கம். 500 ஏக்கர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதுக்கு என்ன குறைச்சல்? ஆமா, இது என்ன பொம்மை நடக்குது? இது நடக்கிறது மாத்திரம் இல்லைங்க, ஆ. இது ஃபாரின் பொம்மை. ஆ? பேசும். அடடே, பாருங்களேன். பேசும் பொம்மை. ஆமா. ஹலோ ஹலோ. அட ஒண்ணு இல்லையா? ஹலோ. 500 ஏக்கர் பிரமாதம். வக்கீலையா, என்னாச்சு? சாரி ஓய், நியாயம் நம்ம பக்கம் இருக்கேன்னு நம்பிக்கையா இருந்தேன். ஆனா நீதி அவ பக்கமா திருப்பினுட்டா. அரசாங்கம் மூலமா கேஸ் ஜெயிச்சுட்டா ஓய். இனிமே சுப்ரீம் கோர்ட் போனாலும் நாம ஜெயிக்கிறதுக்கு வழியே இல்லை. அருணகிரி, பொண்ணு மணி பூச்சரமே, ஒரு புன்னகையின் கோபுரமே, நல்ல மணியெடுத்து அடி தங்கமே நீ தாலாட்டு. காதோரம் வேர்க்கையில கண்ணு கதை ஒண்ணு படிச்சேண்டி, நாள்தோறும் காத்திருந்தேன், அந்த நாளும் இப்ப வந்ததடி. பச்சை புள்ள சிரிச்ச புள்ள, நல்ல தாயாக போற புள்ள, இச்ச வச்சு பெற போற, ஒரு இன்பத்தை நீ தர போற. தன்னானே தானே தந்தனா
உங்க சம்பந்தி கேஸ் தோத்து போன அதிர்ச்சி தாங்க முடியாம மாரடைப்புல செத்து போயிட்டாருங்க ஐயா. அப்பா 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 என்ன விட்டுட்டு போயிட்டீங்களேப்பா அப்பா. என்ன இப்படி அனாதையாக்கிட்டு போயிட்டீங்களே ஐயா அநியாயமா போயிட்டாரு ஐயா. வயசாயிடுச்சு போயிட்டான். ஏன் பணத்துல என்ன ஏமாத்திட்டு போயிட்டாரு ஐயா. ஒன்னும் ஏமாத்திட்டானா? ஐயா அப்ப அந்த வாரமா போய் புலம்பு. ச்சே, இப்படி மோசம் போயிட்டமே. எல்லாம் உன்னால வந்ததுடா. எனக்கு என்ன தெரியும்? கேஸ் ஜெயிச்சு கிழவன் மண்டைய போடுவான், மொத்த சொத்தையும் ஆளலான்னு ஆசைப்பட்டேன். கேஸ் தோத்து இவன் மண்டைய போடுவான்னு எனக்கு எப்படி தெரியும்? இருந்தாலும் நீ அவசரப்பட்டிருக்க கூடாதுடா. கேஸ் முடிவு தெரியற வரைக்கும் நாம இந்த சம்பந்தமே பண்ணிருக்க கூடாது. என்னக்கா நீ அவரோட சேர்ந்து பேசிக்கிட்டு? அன்னைக்கு நீ கூட தான் சொன்ன 500 ஏக்கரை கோட்டை விட்டுடாதீங்க, 500 ஏக்கரை கோட்டை விட்டுடாதீங்கன்னு. அத்தானை போட்டு அப்படி அரிச்ச. சரி சரி விடுங்கப்பா. என்ன பண்றது? இப்படி ஒரு வெறும் சிறுக்கி இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு விதி இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? அவ இந்த வீட்டுல கடைசி வரைக்கும் ஆண்டு அனுபவிக்க போறான்னு உங்களுக்கு யார் சொன்னது? அப்படி போடு. இந்த வீட்டுக்கு ஒரு பணக்கார மருமக வரணும். அப்பதான் என் மனசு ஆறும். என் மனசுதான். என்ன பைத்தியக்காரத்தனமா பேசுறேன்? இது நடக்கிற கதையாது. ஏன் நடக்காது? அந்த பெரு சரிக்கையை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம ராமுக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியதானே? புரியாம பேசாது. ராமு அவன் மேல உயிரையே வச்சிருக்கான். உயிரே வச்சிருக்கிறதானே பிரச்சனை. இது என்ன ஒரு பெரிய விஷயமா? அதான் ராமு அவளை வெறுக்கிற மாதிரி பண்ணிட்டா அவளை ஒதுக்கி வச்சிடலாம். அப்புறம் ராமுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறது ரொம்ப சுலபம் இல்லையா? அப்படி சொல்றா தம்பி? ஆமா, இப்ப அப்படி சொல்றான்னு சொல்லுவேன். அப்புறம் ஏன்டா சொன்னான்னு சொல்லுவேன். பொம்பளைங்களை நம்ப முடியாது. எனக்கு அத்தான் தான் முக்கியம். நீங்க என்ன சொல்றீங்க? ஊன் சொல்லுங்க. ஆமா, ஏற்கனவே ஒரு ஊன் சொல்லிதான் இந்த கதையில உட்கார்ந்திருக்கேன். இன்னொரு ஊன் சொல்லி என்ன உள்ள தள்ளிடுங்க. உங்களை உள்ள தள்ளுறவும் இல்ல, இது அவளை வெளியே தள்ளுறவும். ஊன் சொல்லுங்க. என்னவோப்பா, இந்த தடவையாவது நல்லபடியா பார்த்து பண்ணுங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். அக்கா உன் கை வரிசையை காட்டு. என்னடா திமிரா? நீங்க தினம் தண்ணியை போடுவீங்க, உங்க பொண்டாட்டியை போட்டு அடிப்பீங்க, அவங்க இங்க வந்து ஓன்னு அழுவாங்க. இன்னொரு தடவை தண்ணியை போட்டு உன் பொண்டாட்டி அடிச்சதா கேள்விப்பட்டேன். மரத்துல கட்டி வச்சு தோலை உரிச்சு போடுவோம் பாடவா. இனிமே அப்படி எதுவும் செய்ய மாட்டேயா. மாமா காஃபி. ஏய் போடா. வரையா. என்னம்மா? காஃபி சாப்பிடுங்க. காபி கொண்டாந்துட்டான் பிச்சைக்காரன் நாய். உதவி உன்னை யாரு காபி கொண்டாட சொன்னா? வடிவு, ஏன் வடிவு? என்னங்க உனக்கு அறிவு இருக்காடி? இந்த மூதேவி கிட்ட ஏண்டி காபி கொடுத்தாமிச்ச? காலங்காத்தால இவ மூத்தல முடிச்சா போற காரியம் உருப்படுமா? நான் கொடுத்து விடலீங்க. ஏண்டி உன்னை காபி போட்டு வைக்க சொன்னா கொண்டு வந்து கொடுக்க சொன்னா? சரியனே, பின்னாடி பாத்திர கடைக்கு போய் தொலைக்கு போ. போடி. என் உயிரை வாங்க வந்திருக்கு பாரு. லட்சுமி அத்தை, அந்த தாலியை கைத்தி கொடுத்துட்டு இந்த மஞ்ச கைத்த கட்டிக்கமா. எதுக்கு அத்தை? மஞ்ச கைத்து கூட வக்கில்லாத குடும்பத்திலிருந்து வந்தவனி நாங்க பண்ணி போட்ட தங்கத்தாலியை கட்டிக்கிட்டு மினுக்குறியே, உனக்கு வெக்கமா இல்ல? கழட்டி கொடு. மாடி பக்கமே போக கூடாதுன்னு சொன்னீங்க, பொறுத்துக்கிட்டேன். அவர் கூட பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க, அதையும் பொறுத்துக்கிட்டேன். வெள்ளிக்கிழமை அதுவுமா தாலியை கேக்குறீங்களே, இது நியாயமா அத்தை? நாதியத்தவளுக்கு நாள் என்ன கிழமை என்ன? நீயா கழட்டுறியா இல்ல நானா? வேண்டாம் அத்தை, வேண்டாம். இந்தா சீக்கிரம் கழட்டு. தங்கத்துக்கு தான் தகுதி இல்லாதவளே தவிர தாலிக்கு தகுதி இல்லாதவன் சொல்லாம விட்டீங்களே. ஏய் லக்ஷ்மி, லக்ஷ்மி, என்ன இங்க படுத்திருக்க?
வா ரூமுக்கு போலாம். அது வந்துங்க வந்து நான் விரதம் இருக்கேங்க. விரதமா? என்ன விரதம்? அது வந்துங்க குழந்தை நல்லபடியா பிறக்கணுங்கிறதுக்காக நான் வேண்டிக்கிட்டு விரதம் இருக்கேங்க. விரதம் இருக்கும்போது தனியா தான் படுக்கணும். சரி, உள்ள எவ்வளவு இடம் இருக்க? அங்க படுக்கலாமே. அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து வெறும் தரையில தலகாணி கூட இல்லாம படுக்குமா? நம்மளே நாமே எந்த அளவுக்கு வருத்திக்கிறோமோ அந்த அளவுக்கு சாமி மனசு இறங்கி நாம நினைச்சதை நடத்தி கொடுக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. என்ன விரதமோ என்னமோ, நீ கஷ்டப்படுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அடி சக்க, எங்க போட்டு உடைச்சிருவியோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். பரவாயில்லையே, அழகா பூசி மொழிவிட்டேன். இப்பதான் எங்க வழிக்கு வந்துகிட்டு இருக்க. இத பாருமா, 5 நாள் 10 நாள் விரதம் இருந்தா புண்ணியம் இல்ல, ஆயுசு பூரா இருக்கணும். அதுதான் உன் குழந்தைக்கு நல்லது, உனக்கும் நல்லது. புரிஞ்சுதா? நீ படுத்துக்கம்மா. எந்த பந்தத்துக்காக இந்த வீட்டுக்குள்ளாடி எடுத்து வச்சேனோ அதை வெட்டி பிரிக்கிற மாதிரி வேலை போட்டுட்டாங்களே. நிலைமை அவர்கிட்ட சொல்ல முடியாதபடி வாய்க்கு பூட்டும் போட்டுட்டாங்களே. அவரா இவங்களுடைய அக்கிரமங்களை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் எனக்கு விடிவு காலமே பிறக்காதா? அவர் என்கிட்ட இவ்வளவு அன்பா இருந்தோம் எங்க அவரோட சேர்ந்து வாழ முடியாம போயிடும் போல எனக்கு பயமா இருக்குமா? என்னம்மா செய்யற? வேலையா செய்யற? செய் செய். என்ன பண்றீங்க? நீ இந்த வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, வேலையே செய்யறது இல்லையா? உடம்புல கொழுப்பு ஏறி போச்சு, அது கரைய வேணாம். அதனாலதான் இறைச்சி ஊத்திரே. மகாராணி கேள்வி கேட்கிறா பாரு. கட்டிருக்கீங்க குப்பை வீடு. எங்க வீட்டுல எல்லாம் ஒவ்வொரு ரூமுக்கும் ஏர் கண்டிஷன் வச்சாரு எங்க அப்பா. காப்பி குடிக்கிறது கூட டபரா செட்டு தானே, கப்பன் சாசர் இல்லையா? உங்க யோகனுக்கு தெரியாதா? ஏன்டா இப்படி தாளிச்சு கொட்டுறீங்க? உள்ள தானே சொல்றான், ஏன் இப்படி திட்டுறீங்க? லக்ஷ்மி, லக்ஷ்மி, இது வந்துட்டீங்க. சீக்கிரமா வா. அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்னங்க? இது பாரு, அடிமை பெண் படத்துக்கு 2 டிக்கெட் எடுத்திருக்கேன். இன்னைக்கு தான் கடைசி நாளா. 10 நிமிஷம் இருக்கு. சீக்கிரமா ரெடி ஆயிடு, போலாம். சரிங்க. லட்சுமிமா இங்க வாமா. என்னங்க? அக்கா ஏதோ பேசணும்னு சொல்லுச்சு, என்னன்னு கேளு. ஒரு சினிமாவுக்காக வாழா வெட்டி ஆகணுமா? நல்லா முடிவு பண்ணிக்க போ. ஏய், என்ன அப்படியே உட்கார்ந்திருக்க? ரெடி ஆவல? சினிமாவு நேராச்சுன்னு சொன்னேன்ல. இல்லைங்க, நான் வரல. என்னது வரலையா? எனக்கு தலைவலிங்க. திடீர்னு என்ன தலைவலி? இல்லைங்க, எனக்கு ரொம்ப நேரமாவே தலைவலி. இது முன்னாடியே சொல்லி தொலைக்கிறதுக்கு என்ன? நான் தேவையில்லாம ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டேன்ல. இப்ப எல்லாம் உன் போக்கு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. விரதம் சொல்லிட்டு வேலைக்காரி மாதிரி மூளையில சுருண்டு கிடக்குறேன். எப்ப பார்த்தாலும் தலையை தொங்க போட்டுக்கிட்டு அந்த பொம்மையை கட்டி பிடிச்சிக்கிட்டு பைத்தியம் மாதிரி அலைகிறேன். சரி, சந்தோஷமா எங்கேயாவது வெளியில போலான்னு சொன்னா தலைவலி வயிற்று வலி சொல்லிட்டு ஏதாவது சாக்கு சொல்றேன். ச்சே, வர வர இந்த வீட்டுல என்ன இலவ நடக்குதுன்னு கொஞ்சம் கூட புரியல. சினிமாவா சினிமா? ச்சே, என் தலை விதி. லட்சுமி, அம்மா லட்சுமி, எழுந்துருமா. என்னத்த? லட்சுமி, காலையிலேயே சொல்ல மறந்து